இப்ப ரீசென்ட்டா இறந்து போயிருக்கக்கூடிய கௌரி சீரியல் நடிகை நந்தினி அவங்களோட பீரோல இருந்த சில பொருட்கள பார்த்துட்டு, ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கலைஞர் டிவில டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான சீரியல் தான் கௌரி. இந்த சீரியலோட ஒரு முக்கியமான நடிகையா வலம் வரக்கூடியவங்க தான் நந்தினி. அவங்க நேத்து முந்தா நாள் இரவு அவங்க தங்கியிருந்த விடுதியில தூக்கு போட்டு தற்கொலை பண்ண விஷயம் ரசிகர் மத்தியில அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. நந்தினியோட தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, அவங்களோட கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. கன்னட சீரியல் நடிகையா இருக்கக்கூடிய நந்தினி, ஜீவகுவாகிடே, சங்கர்ஷா, மதுமகளு இது மாதிரி பல சீரியல்ல அவங்க நடிச்சிருக்காங்க. திறமையான நடிகையா இருக்கக்கூடிய இவங்க, கலைஞர் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகக்கூடிய கௌரி அப்படிங்கிற தொடர்ல முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பும் கிடைச்சிருக்குது. இந்த நிலையில பெங்களூர்ல இருக்கக்கூடிய தங்கும் விடுதியில தான் அவங்க தங்கியிருந்திருக்காங்க. அவங்க தங்கியிருந்த அந்த ரூம்ல திடீர்னு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்ட விஷயம் ரசிகர் மத்தியில பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அவங்க தங்கியிருந்த அறை நீண்ட நேரமா திறக்கப்படாததால தான் விடுதியோட உதவியாளர் சந்தேகம் வந்து போலீஸ் கூப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தப்ப அவங்க தூக்குல தொங்கிய நிலையில பிணமா சடலமா மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீசார் அவங்க அறைய வந்து முழுவதுமா சோதனை பண்ணியிருக்காங்களாம். அப்படி சோதனை பண்ணி பார்த்ததுல அவங்க கைப்பட எழுதி வைத்த கடிதம், குறிப்பா அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்தோ இல்ல மற்ற இடங்கள்ல இருந்தோ திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாவும், தனக்கு இப்போதைக்கு திருமணத்துல விருப்பம் இல்ல. இருந்தாலும் திருமணம் சம்பந்தமா என்ன கட்டாயப்படுத்துறாங்க. அதனால எனக்கு வாழ விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து தற்கொலை முடிவு எடுத்து வந்திருக்காங்களாம். இவங்களோட உயிர் டிசம்பர் 29ஆம் தேதி அதிகாலை 12:30 மணிக்கு பிரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இப்ப போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நந்தினி அம்மாவோட அறைய வந்து முழுமையா சோதனையிடும்போது, அவங்க பெர்சனலா பயன்படுத்தின ஒரு லாக்கர், ஒரு பீரோவும் அவங்களோட அறையில சிக்கியிருக்குது. அதுல வந்து சந்தேகப்படும்படியா ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, அதுல இதுவரைக்கும் அவங்க ஷூட்டிங்காக பயன்படுத்தின பொருட்கள், அவங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய அந்த லக்ஸுரி பெர்ஃப்யூம்ஸா இருக்கட்டும், அவங்களோட மேக்கப் ஐட்டமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தான் அந்த ஒரு பீரோல அவங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அத எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி, இதுல வந்து நந்தினி அவங்களோட கைரேகை தவிர, மற்ற யாரோட கைரேகையாவது இருக்கா அப்படிங்கிற கோணத்திலயும் போலீசார் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஆனா இப்போ வரைக்கும் நந்தினி அவங்களோட அந்த தற்கொலைக்கு முக்கியமான காரணம், திருமணம் சம்பந்தமா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரஷர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல இன்னொரு விஷயம், அவங்க லாஸ்ட்டா அட்டெண்ட் பண்ண அந்த ஷூட்டிங் இருக்கு இல்லையா? அதுவுமே அவங்க சீரியல்ல ஏதோ இறந்து போற மாரி காட்சிய தான் படமாக்கியிருக்காங்களாம். அந்த காட்சிய படமாக்கிட்டு வந்து கொஞ்ச மணி நேரங்கள்லயே அவங்க ரூம்ல அவங்க தங்கியிருந்த விடுதியில அவங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்ட விஷயம் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. நல்ல லீட் ரோல் நடிச்சுக்கிட்டு ரசிகர்கிட்ட ஃபேமஸ் ஆகி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகை, இவ்வளோ ஒரு பேரு புகழ், இவ்வளோ பெரிய ஒரு பாப்புலாரிட்டி, இவ்வளோ ஒரு ஃபேமஸ் ஆகுற விஷயம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்காங்கன்னா, அவங்க என்ன மாரி மன அழுத்தத்துக்கு ஆளாயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் இப்ப அவங்களுக்காக ஆழ்ந்த அனுதாபங்கள பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.